அனைத்து நண்பர்களுக்கும் 76வது இந்திய தேசிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். குடியரசு தின வாழ்த்துக் கவிதை. 1000 ஆண்டுகளுக்கு முன் மக்களும் விலங்குகளும் தாவரத்தோடு இசைந்து இருந்தன காடுகளில். இலைகளை ஆடையாய், காய்கனிகளை உணவாய், சுவைத்து மகிழ்ந்து சுகமாய் வாழ்ந்தனர். காடுகளில் திரிந்த மக்கள் கூட்டம் ஆற்றங்கரைதனில் சமூகமாய் அமைத்து சட்டதிட்டங்களை வாழ்வழியாக வகுத்து ஒருவனுக்கு ஒருத்தி நிலையினை அடைந்தான். நீரினை கொண்டு வேளாண்மை செய்து கால்நடை வளர்த்து வருவாயை வளர்த்தான். சிறு சிறு பகுதிகள் தலைமை ஏற்று ஜமீன்தார் பாளையர் மன்னரானார். மன்னரின் கீழ் பல மாற்றங்கள் நிகழ்ந்து மகிழ்ச்சி அடைந்த மக்களும் உண்டு. ஆலயங்கள் அமைத்து ஆராதனை செய்து வாழ்வியல் நெறிகளை திறம்பட அமைத்தனர். மண்ணாசை கொண்ட பேராசை மன்னனால் போர்கள் பல நிகழ்ந்து மக்களும் பலர் மடிந்தனர். நிலையில்லா நிலைகளும் மலர்ந்தது. மன்னர் ஆட்சி மறந்திடக் கண்டு அந்நிய நாட்டு அடிமையில் நிலைத்து அறப்போரில் அதனை வெற்றியும் கண்டிட 1000 சுதந்திர வீரரின் தியாகத்தில் மலர்ந்தது. சுதந்திர காற்றை சுகமாய் சுவைத்து அடிப்படை உரிமை அழகாய் அமைத்து அடிப்படை கடமை அனுதினம் உணர்ந்து அழகாய் அதனை குடியரசாக்கினோம். மத்திய மாநில அரசை அமைத்து மக்களின் தேவையை தினமும் அறிந்து மக்களின் ஆட்சி மக்களுக்காகவே செய்திடும் சேவை சிறப்புடனே மலர்ந்து செம்மையுடன் வாழ அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி. கவிஞர் பா. முருகன்.